ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் உலக புகழ்பெற்ற ஒரு பெயிண்டிங் பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அப்படி சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், மோனலிசாவோட பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ், அதோடைய மர்மங்கள், இதை பற்றி தான் எனக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். மை லேடி லிசா அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்ட இந்த மோனலிசா ஓவியத்தை யார் வரைஞ்சது அப்படின்னு சொன்னால் லியோனார்டோ டாவின்சி. பட் அவரால் இந்த ஓவியத்தை முழுமையாக வரையவே முடியலை. இன் 1519 அவர் இறக்கும்போது டாவின்சியால் முடிக்கப்படாத வேலைகளில் இந்த ஒரு ஓவியம் ரொம்பவே முக்கியமானது. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், மோனலிசா பெயிண்டிங்கை நல்லா உத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பெயிண்டிங்க்கு ஐப்ரோஸ், லேஷஸ் இருக்கவே இருக்காது. புருவங்கள் இல்லாமலே இருக்கும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், மோனலிசா ஒரு முடிக்கப்படாத ஒரு ஓவியம் அப்படிங்கிறதுக்கு இந்த படைப்பு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இந்த புருவங்கள் இல்லாதது அந்த காலத்தோட உயர்தரமான இருக்கக்கூடிய அந்த ஃபேஷனோட பிரதிபலிப்பு தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் 2007 ரொம்ப நவீன தொழில்நுட்பங்களோடு அதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது டாவின்சி புருவங்கள் அப்புறம் கண்கள் இதெல்லாம் வரைஞ்சிருக்காரு. பட் அது என்ன ஆச்சுன்னு சொன்னால், அந்த ரெண்டுமே அப்படியே காலப்போக்கில் அப்படியே கொஞ்சம் மங்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த ஓவியத்தை ரொம்ப பல வருடங்களாக திரும்ப திரும்ப அதை சீரமைச்சிட்டே இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால தான் அது மங்கிருச்சு, அது வெளியில் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மோனலிசா பெயிண்டிங்கோட மதிப்பு என்னன்னா கிட்டத்தட்ட $2.5 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த ஓவியங்களில் இதுவும் முக்கியமான ஒன்று. அண்ட் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இவ்வளோ மதிப்பு மிக்க உலக புகழ் பெற்ற இந்த ஓவியத்தோட சைஸ் ரொம்பவே சின்னது. 30 இன்ச் அகலம் மட்டும்தான். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 21 இன்ச் ஹைட் தான். வெயிட் வெறும் 18 பவுண்ட், அவ்வளோதான். அண்ட் இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு சொன்னால், மோனலிசா பெயிண்டிங் மேலே இருந்த லவ் என்னன்னு தானே யோசிக்கிறீங்க. 1815 லூவரில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பெயிண்டிங்கை ஒரு காட்சிக்காக வைக்கும்போது அங்கே வந்தவங்களில் பெரும்பாலான பேரில் நிறைய ஆண்களை தான் அந்த பெயிண்டிங் ரொம்பவே கவர்ந்துச்சான். அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு இருந்த ஆண்கள் ரொம்பவே வினோதமான சில செயல்களை செஞ்சதா, ரொம்ப அந்த பெயிண்டிங்கை ரசித்ததா, தன்னை மறந்து அதை பார்த்துட்டு இருந்ததா சொல்கிறாங்க. இதுக்காகவே நம்ப மாட்டீங்க, அந்த பெயிண்டிங் பக்கத்துலேயே ஒரு போஸ்ட் பாக்ஸை வச்சுட்டாங்களாம். ஏன்னா வருஷம் மோனலிசா பெயிண்டிங்காகவே நிறைய ஆண்கள் தங்களுடைய காதல் கடிதங்களை அந்த போஸ்ட் பாக்ஸ்க்கு அனுப்பிட்டே இருந்தாங்க. அண்ட் அடுத்ததான் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், மோனலிசா ஓவியத்தில் இருக்கக்கூடிய அந்த புன்னகை. நீங்கள் நல்லா அந்த ஓவியத்தை நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சம்டைம்ஸ் நம்மளை பார்த்து நல்ல ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்கும், சில டைம்ஸ் நம்மளை பார்த்து முறைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களா இல்லை முறைக்கிறாங்களாங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு விஷயம் ரொம்ப நாளாகவே எல்லா ஆர்டிஸ்ட்டும் சரி, வரலாற்று ஆசிரியர்களையும் சரி ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ண வச்சுருக்கு. அண்ட் ஃபைனலாக 2000 டாக்டர் மார்க்ரெட் லிவிங்ஸ்டோன் மோனலிசா பெயிண்டிங்கை பற்றி அவர் சைடில் இருந்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு. என்னென்னா, பெயிண்டிங் நார்மலாக தான் இருக்குது, பட் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன், ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பிரெயின் நமக்கு பிரதிபலிக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் என்ன மனநிலையில் அந்த ஃபோட்டோ நம்ம அந்த பெயிண்டிங்கை பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் அந்த பெயிண்டிங் நம்ம கண்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொன்னார். அண்ட் அடுத்ததான் நான் சொல்ல போகிறது மோனலிசா பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய மர்மம். அப்படி என்ன இந்த பெயிண்டிங்கில் மர்மம் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒன்று தோணும். 1852 மாஸ்பெரோ அப்படிங்கிற ஒரு கலைஞர் பாரிஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு நாள் 4வது மாடியிலேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிடுறாரு. அவர் இறக்கும்போது அவர் சொன்ன கடைசி வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னால், நான் ரொம்ப வருஷமாக அந்த ஓவியத்தோட புன்னகையால் நான் பார்த்து பயங்கரமாக நான் ரொம்ப சிரமப்பட்டுட்டேன், ஸோ அதனால் நான் சாக நினைக்கிறேன் அப்படின்னு அவர் செத்து போனாராம். அண்ட் இதே மாதிரி 1910 அந்த ஓவியத்தோட ரசிகர் ஒருத்தர் அந்த ஓவியத்தை பார்த்துட்டு இருக்கும்போதே அவரோட கன்னை வச்சு அவரே ஷூட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம அந்த பெயிண்டிங்கை பற்றி பேசுகிறோம். பட் அந்த பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த லேடி யார், அந்த பெண்மணி யார் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கொஸ்டின் மார்க்கு. மோனலிசா பெயிண்டிங் டாவின்சியோட அவருடைய பெண் பிம்பம் தான் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய மக்கள் சொன்னாங்க. பட் அந்த பெயிண்டிங்னே இருக்கக்கூடிய ஒரு தியரி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இட்டாலியை சேர்ந்த லிசா ஜெரார்டினியோட உருவப்படம் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மோனலிசா ஓவியம் 83% ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியும், 9% ரொம்ப வெறுப்பாக இருக்கிற மாதிரியும், 6% ஏதோ பயந்து இருக்கிற மாதிரியும், 2% ரொம்ப கோபமாக இருக்கிற மாதிரியும், இந்த ஃபேஸ்
ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சில சாஃப்ட்வேர் வந்து இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது எப்படியோ இப்போ வரைக்கும் சரி, நம்மள நிறைய பேர் அந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் வரும். இந்த பெயிண்டிங் வந்து என்ன சொல்ல வருது, இது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பெயிண்டிங்கை பற்றி இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.